இன்னைக்கு ஒரு விலாக் பார்க்கலாமா? இது வந்துட்டு காரமடை தேர் அன்னைக்கு எடுத்த விலாக் தான். நான் ரெடி ஆயிட்டேன். நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. அதுக்கடுத்து வந்து சாருக்கு வந்துட்டு அவங்க தாத்தா வந்து கோட் ஷூட் எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. அதுக்கடுத்து அவருக்கு போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு போட்டோம். ஃபோட்டோ எடுத்தோம். 5 நிமிஷம் கழட்டியாச்சு. அவரு வந்து எப்பவும் போல வந்துட்டாரு. அதுக்கடுத்து நானு, பாவா, அப்பா 3 பேரும் கிளம்பி தேர் பார்க்கறதுக்காக தேருக்கு பூஜை பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக போயிட்டோம். அங்க போயிட்டு பூஜை சாமானமெல்லாம் வாங்கிட்டு தேர்கிட்ட போனா, அங்க ஒரு இடத்துல வந்து தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணி நம்மளுக்கு குடுப்பாங்க. ஸோ வந்துட்டு அங்க பூஜையெல்லாம் பண்ணி வாங்கிட்டு தேர ஒரு வீடியோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போ முடியல. தம்பிய விட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால சரின்னு சொல்லிட்டு வெளியிலே நின்னு சாமிய கும்பிட்டுட்டு, அதுக்கடுத்து தேருக்கு பக்கத்துல வந்து 3 கால் இருக்கிற பசு வந்துட்டு நான் லைவா அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கடுத்து அதெல்லாம் பார்த்துட்டு, சரி ஓகே அப்படியே சும்மா போய் சுத்தி பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு எனக்கு ரொம்ப நாளா ஹேண்ட்பேக் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ போய் பார்த்தோம். நெறையா பார்த்தோம். ஆக்சுவலி எனக்கு எப்படின்னா போனா 2 ஹேண்ட்பேக் பார்ப்பேனா, அதில ஒண்ண செலக்ட் பண்ணுவேன். பட் இவர் அப்படி கிடையாது. 10னா 10 அதில ஏதோ ஒண்ணு தான் செலக்ட் பண்ணுவாரு. எனக்கு அவர் ஆப்போசிட், அவருக்கு நான் அப்படியே ஆப்போசிட். அதுக்கடுத்து சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம். தூரியெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நைட்டு தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்க சும்மா சுத்தி பார்த்துட்டு தம்பி இருக்கான் லேட் ஆயிடும்னு சொல்லிட்டு, கொஞ்சமா விளையாட்டு சாமானம் வாங்கிட்டு, அப்புறம் வீட்டுக்கு தேவையானங்கிற பொருள் சிலதெல்லாம் இந்த மாரி இதில வந்து நல்லா ரேட் கம்மியா கிடைக்கும் அப்படின்ட்டு, அதையெல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது வாட்டர் பாட்டில் குடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு ஐயோ! ட்ரம் சவுண்டு காத கிழிச்சிருச்சு. அதுக்கடுத்து சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி வந்து பைக் வந்துட்டு இங்க முன்னாடியே நிறுத்திட்டு போயிட்டோம். அதனால சரின்னு சொல்லிட்டு அவர் பைக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போனோம். ஆ தம்பி அதாவது வந்துட்டு சின்ன குழந்தைங்க உட்காந்து விளையாடுற அந்த தூரியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஆசை. எப்படா இவன உட்கார வச்சு நம்ம இத விளையாட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆசையா இருக்கு. நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்மா உட்கார வச்சு விளையாட வைப்பேன். அதுக்கடுத்து அங்க ஒரு இடத்துல இருந்து எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. பாய்.